விஷ போதைப் பொருட்களின் அச்சுறுத்தலை ஒழிப்பதற்காக முன்னெடுக்கப்படும் முழு நாடே ஒன்றாக தேசிய செயற்திட்டத்தின் வடக்கு மாகாண நிகழ்வு யாழ்ப்பாணம் கொக்குவில் தொழில்நுட்ப கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் இன்று நடைபெற்றது. ஆரம்ப நிகழ்விற்கு வருகை தந்த ஜனாதிபதிக்கு மக்களால் அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. யாழ் வேம்படி மகளிர் உயர்தர பாடசாலை மாணவிகளின் வரவேற்பு நடனம் நிகழ்வினை அலங்கரித்தது. இந்த நிகழ்வில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால, அமைச்சின் செயலாளர் ரவி செனவிரத்ன, பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற வைஸ் மார்ஷல் சம்பத் துயகொந்தா, போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருந்தனர். போதைப்பொருள் ஒழிப்புக்கு பங்களித்து வடக்கு மாகாண போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு போலீஸ் மாதிபரின் பரிசு நிதியத்தின் கீழ் சன்மானமளித்து பாராட்டு நிகழ்வும் ஜனாதிபதியின் தலைமையில் நடைபெற்றது. போதை கலாசாரத்திற்கு உட்படுத்த தூண்டுகிறவர்கள் திருந்த வேண்டிய காலம் வந்திருக்கிறது. அத்தகைய காலத்தை ஏற்படுத்த வல்லவர்கள் யார் என்றால் நிச்சயம் மக்கள்தான். இது ஒரு சர்வதேச வலைப்பின்னலாக எங்கள் நாட்டிற்கு கிடைத்த ஒரு பெரும் சவாலாக முழு நாடும் ஒன்றாக திரள்கிற பொழுது நிச்சயம் சிறிய பாம்பென்றாலும் பெரிய தடி எடுத்து அடிக்க வேண்டும் என்று நம் முன்னவர்கள் பழமொழி சொல்லி வைத்தார்கள். ஒரு தலைவனங்களுக்கு தேவைப்பட்டார். இன்றைக்கு அந்த தலைவனங்களுக்கு கிடைத்திருக்கிறார். அவருடைய தலைமைத்துவத்திலே நாங்கள் ஒன்றாக பயணிப்போம். அந்த பயணத்தின் ஊடாக போதை என்கின்ற அரக்கனை நிச்சயம் விரட்டி அடிப்போம். மே உத்துரே தருணன் காலයක් யுத்தක පැටලලා විශාල විනාශයකට ගියා. வடமாகாண இளைஞர்கள் யுத்தத்தில் பங்கேற்று அழிவை தேடிக் கொண்டனர். பெற்றோர்கள் தமது பிள்ளைகள் தொடர்பில் அச்சத்துடனும் சந்தேகத்துடனும் வாழ ஆரம்பித்தனர். யுத்தம் நிறைவடைந்து சில மாதங்களில் இங்கு படிப்படியாக போதைப்பொருள் வியாபித்தது. இலங்கை போலீசாரும் இராணுவத்தினரும் போதைப்பொருளை தோற்கடிக்க வேண்டும் என்ற உறுதியுடன் செயற்படுகின்றனர். அதற்கு பொதுமக்களின் ஆதரவு தேவைப்படுகிறது. ஒவ்வொரு கிராமத்திலும் போதைப்பொருள் வியாபித்துள்ளது. போதைப்பொருளினால் திட்டமிட்ட குற்ற செயல்களும் வளர ஆரம்பித்தன. அவர்கள் மிகப்பெரிய செல்வத்தை தேட ஆரம்பித்தனர். இராணுவத்தில் இருந்த ஆயுதங்களும் அவர்களிடம் சென்றுள்ளன. ஒரே இரவில் இவ்வாறான நிலைமை உருவாகவில்லை. படிப்படியாக இந்த நடவடிக்கை வியாபித்தது. அரசு அதிகாரிகள் தூங்கிக் கொண்டிருந்தனர். இவ்வாறான அனைத்து விளைவுகளின் பலனாகவே போதைப்பொருள் இவ்வளவு தூரத்திற்கு வியாபித்துள்ளது. போதைப்பொருள் வலையமைப்பை நிர்வகிக்கும் குழுக்களை மேல்மட்டத்திலிருந்து கைது செய்வதற்கு எமது அரச கட்டமைப்பு தயாராக இருக்கிறது. நாட்டில் பல்வேறு புனர்வாழ்வு மத்திய நிலையங்களை ஸ்தாபிக்க உள்ளோம். உங்களின் போதைப்பொருளுக்கு அடிமையான பிள்ளைகளை அவர்களிடம் ஒப்படையுங்கள். நீங்கள் எதிர்பார்த்த பிள்ளையை மீண்டும் உங்களிடம் கையளிக்கிறோம். இனவாத செயற்பாடுகளுக்கு இடமளிக்கப் போவதில்லை எனவும் ஜனாதிபதி உறுதியளித்தார். சிற்சில இடங்களில் இனவாத செயற்பாடுகள் நடைபெறுவதை நான் அறிவேன். புனித பூமியை மையப்படுத்தி மோதல்கள் ஏற்படுகின்றன. அனுராதபுரத்தில் உள்ள ஸ்ரீ மகாபோதியை கடந்து பூரணை தினத்தில் சில்லெடுப்பதற்காக யாழ்ப்பாணத்திற்கு வருகை தருகின்றனர். இதில் ஒழுக்கமில்லை, இதில் வைராகியமே இருக்கிறது. பல்வேறு விகாரைகளை கடந்தே அவர்கள் சில்லெடுப்பதற்காக யாழ்ப்பாணத்திற்கு வருகை தருகின்றனர். அனைத்து போயா தினங்களிலும் விகாரை கரையில் குழுமுகின்றனர். காணிக்காக அல்ல, அவர்கள் இனவாதத்துக்காகவே ஒன்று கூடுகின்றனர். ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் அங்கு வந்து கூச்சலிடுவோரின் காணிகள் அங்கு இருக்கிறதா என்பதை தேடி பார்க்குமாறு புலனாய்வு பிரிவினருக்கு கூறினேன். அதிகாரத்தை இழந்த சிலர் இனவாதத்தை தோற்றுவிக்க முயற்சிக்கின்றனர். அவ்வாறான எந்த இனவாத செயற்பாடுகளுக்கும் இடமளிக்கப் போவதில்லை. மக்கள் சண்டையிட்டுக் கொள்ளும் நாடு எமக்கு தேவையில்லை. சகோதரத்துவத்துடன் செயற்படும் ஒரு நாடே எமக்கு தேவைப்படுகிறது. ஏனையோர் மீது அன்பு செலுத்தும் இளைஞர் படையே நாட்டுக்கு தேவைப்படுவதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். அடுத்தவர்களை சந்தேகத்துடன் பார்க்கும் இளைஞர்கள் எமக்கு தேவையில்லை. ஏனையோர் மீது அன்பு செலுத்தும் இளைஞர்களை எமக்கு தேவைப்படுகின்றனர். அதற்காக நாம் பல்வேறு வேலை திட்டங்களை செய்துள்ளோம். முதலாவதாக எமக்கு சிறந்த பொருளாதார வளம் இருக்க வேண்டும். விளையாட்டு மற்றும் அதனுடன் இணைந்த பல சந்தர்ப்பங்களை உருவாக்க வேண்டும். கலை, கலாசாரம்,
திரைப்படத்துறையில் யாழ்ப்பாணத்தில் புதிய நிலைமைகளை உருவாக்க வேண்டும். ஏனையோரை வைராக்கியத்துடன் பார்க்கும் மனோநிலையை நீக்க வேண்டும். அன்பு, அக்கறை, ஏனையோர் மீது அன்பு செலுத்தும் சமூகத்தை உருவாக்க வேண்டும். அதனையே எமது மக்கள் விரும்புகின்றனர். தமிழ் மொழி பேசும் 10,000 இளவல்களை போலீஸ் மற்றும் முப்படையில் இணைத்துக் கொள்வதற்கு அனுப்புமாறு பெற்றோர்களிடமும் ஜனாதிபதி கோரிக்கை விடுத்தார். 10,000 பேரை போலீஸ் சேவையில் இணைத்துக் கொள்ள உள்ளோம். யாழ்ப்பாணத்தில் உள்ள தாய் தந்தையரிடம் கோரிக்கை ஒன்றை விடுக்கிறேன். தமிழ் மொழியில் பேசும் போலீசார் நமக்கு தேவைப்படுகின்றனர். போலீஸ் நிலையத்திற்கு சென்று முறைப்பாட்டை பதிவு செய்யும் போது அதனை தமிழில் ஏற்றுக்கொள்ளும் போலீசார் இருக்க வேண்டும். போலீசில் இவ்வாறானதொரு வெற்றிடம் நிலவுகிறது. முப்படையிலும் சேவையில் ஈடுபடுத்த உள்ளோம். அவற்றுக்கு உங்களது பிள்ளைகளை அனுப்புங்கள். அனைத்து மொழிகளிலும் உரையாடும் போலீசாரே எமக்கு தேவைப்படுகின்றனர். அனைத்து மொழிகளிலும் உரையாடும் முப்படையினரே எமக்கு தேவைப்படுகின்றனர். இதனூடாகவே சமத்துவம் உருவாகும். முப்படை එවන් ඔයගොල්ලන්ගේ දරුවන්නේවට අපිට ඕන හැම භාෂාවෙම කතා කරන පොලිසිය. ඒතර තමයි හැම කෙනාට සමාන බව දැනෙන්නේ. අපි ඔබට එක සහතිකයක් දෙන්නම්. නැවත අපේ රටේ කුඩු ව්‍යාපාරිකයන්ට දේශපාලන රැකවරණ නොලැබෙන உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் தருகிறோம். இந்த நாட்டு மக்கள் ஓர் அரசாங்கத்தை உருவாக்கியுள்ளனர். அதில் நமது நாட்டில் போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் மீண்டும் அரசியல் பாதுகாப்பை பெறமாட்டார்கள். சில நேரங்களில் அவர்களை அடக்க வேண்டிய நிறுவனங்களின் தலைவர்கள் இந்த நபர்களுடன் ஒப்பந்தங்களை செய்திருப்பது தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட நபரை விடுவிப்பதற்கான சாட்சியங்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. சட்டத்தை அமல்படுத்த வேண்டிய நிறுவனங்கள் மற்றும் அந்த உயர்ந்த பதவிகளை தங்கள் ஆதிக்கத்திற்கு கீழ்ப்படுத்தியுள்ளனர். எமது பாதுகாப்பு செயலாளர், எமது போலீஸ் மா அதிபர் மற்றும் எமது முப்படைகளின் தலைவர்கள் எவரும் பாதாள உலக கோஷினருக்கு அல்லது போதைப்பொருள் கடத்தல்காரர்களுக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள் என்பதனை நான் உங்களுக்கு உறுதியாக கூறுகிறேன். சிறிது காலம் இந்த அதிகாரிகள் வாங்கப்பட்டனர். சிறிது காலம் இந்த அதிகாரிகள் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து பணியாற்றினர். இன்று அது முற்றிலும் மாறிவிட்டது. ஆனால் அவ்வப்போது சில முறைப்பாடுகள் எங்களுக்கு வருகின்றன. குறித்த அதிகாரிகள் அனைவருக்கும் கூறுகிறேன், தயவு செய்து அந்த ஒப்பந்தத்தை கைவிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். 2 தெரிவுகள் மாத்திரமே உள்ளன. ஒப்பந்தத்தை கைவிடுங்கள் அல்லது உங்கள் பதவிகளை ராஜினாமா செய்யுங்கள். பாதாள உலக கோஷீரர் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்காரர்களுக்கு இனி அனுமதி இல்லை என்று நான் உங்களுக்கு உறுதியாக கூறுகிறேன். இந்த கொடூரத்தை நாம் தோற்கடிக்க வேண்டுமா இல்லையா? ஆம், அதனை தோற்கடிக்க வேண்டும். நாங்கள் அரசியல் அதிகாரத்துடன் இதனை முழுமனதுடன் வழிநடத்துகிறோம். எந்த ஒரு மிரட்டலுக்கும் அல்லது அச்சுறுத்தலுக்கும் அடிபணியாமல் இந்த ஆயுதம் ஏந்திய குற்ற கும்பல்களை, இந்த போதைப்பொருள் குற்றவாளிகளை நம் நாட்டில் இருந்து ஒழிப்போம் என்று நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன். இதனை செய்வோம். எங்களுக்கு உங்கள் ஆதரவு தேவை. අපි අපේ රටෙන් මුලින් උපටා දමන ඔබට මම සාතික කරනවා. එක් කරනවා මේ වැඩේ. ඔබගේ සහාය අපිට අවශ්‍යයි. தற்போதைய அரசாங்கத்தின் மீதான மக்களின் நம்பிக்கை ஒருபோதும் சீர்குலையாது எனவும் ஜனாதிபதி இன்று யாழ்ப்பாணத்தில் வலியுறுத்தினார். ඔබ අප කෙරෙහි තබා තිබෙන විශ්වාසය කිසිසේත්ම බිඳවටන්නේ නැති බව මම ඔබට සහතික කරනවා. நீங்கள் எங்கள் மீது வைத்த நம்பிக்கை ஒருபோதும் சீர்குலையாது என்று நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன். நீங்கள் ஒரு அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை வைப்பது இதுவே முதன்முறை. முன்பு வடக்கு எப்படி இருந்தது? எப்போதும் அரசாங்கத்திற்கு எதிரானது. யாழ்ப்பாணத்தில் என்ன கருத்து இருந்தது? தெற்கில் ஒரு சிங்கள அரசாங்கம் உள்ளது. வடக்கில் எங்களுக்கு ஒரு தமிழ் அரசாங்கம் தேவை என்று அவர்கள் கூறினார்கள். தெற்கில் இருந்த அரசாங்கம் அவர்களின் அரசாங்கம் என்று வடக்கு மக்கள் உணரவில்லை. ஆனால் நான் உங்களுக்கு ஒரு விடயத்தை கூறுகிறேன். தெற்கில் இருந்த அரசாங்கம் தங்கள் அரசாங்கம் என்று தெற்கின் மக்கள் உணரவில்லை. வடக்கில் மட்டுமல்ல, தெற்கிலும் கூட அதனை உணரவில்லை. மிக குறைந்த எண்ணிக்கையிலான குடும்பங்களின் நலன்களுக்காக உருவாக்கப்பட்ட அரசாங்கங்கள் இருந்தன. தங்கள் நண்பர்களுக்காக உருவாக்கப்பட்ட அரசாங்கம், தங்கள் உறவினர்களுக்காக உருவாக்கப்பட்ட அரசாங்கம், அவையே இலங்கையின் வரலாற்றில் உருவாக்கப்பட்ட அரசாங்கங்கள். இலங்கையில் முதன்முறையாக மக்களின் அரசாங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த யாழ்ப்பாணத்தில் வசிக்கும் நீங்கள் இது ஓர் அரசாங்கம் என்று நம்ப வேண்டும். தெற்கின் மக்களும் அப்படித்தான். எனவே முதன்முறையாக வடக்கு, தெற்கு, கிழக்கு, சிங்களவர்கள், தமிழர்கள், முஸ்லிம் என அனைவராலும் மதிக்கப்படும் மற்றும் நேசிக்கப்படும் ஓர் அரசாங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. அதுவே மிக முக்கியமான திருப்புமுனை. முன்னேறி செல்வதற்கான நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். நீங்கள் எங்களை நம்புகிறீர்கள் என்பது எனக்கு தெரியும். எனவே எங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்பு வந்துவிட்டது. இலங்கையில் முதன்முறையாக அனைத்து மக்களின் நம்பிக்கையையும் வென்ற அரசாங்கம். அதுதான் நமது நாட்டை கட்டியெழுப்புவதற்கான அடித்தளம். அந்த அடித்தளங்களில் இந்த நாட்டை நாங்கள் கட்டியெழுப்புகிறோம். ඒ පදනම් මත අපි මේ රට ගොඩනගනවා.